கேஜிஎஃப்ல ஒரு 45 டேஸ் வந்து பயங்கரமாக குளிரும், பயங்கரமாக வெயில் அடிக்கும், அப்புறம் பயங்கரமாக வந்து மழை பெய்யும். இதெல்லாம் ஒரே நாள். ஆனால் உள்ள வேறு ஏதாவது சர்ப்ரைசிங் ஃபேக்டர் இருக்கும் உள்ள. நிறைய இருக்கு. இன்னும் ரிவீல் பண்ணாத 2-3 கேரக்டர்ஸ்லாம் இருக்கு. ஓ சர்ப்ரைசிங். ஆமாம், சர்ப்ரைசிங் கேரக்டர்ஸ்லாம் இருக்கு. அது சொல்றீங்களா அப்படியே? அது சொல். ஜானர் எங்களுடைய போர்ஷன்லாம் சென்னை தான். சென்னையில் ஆவடியில் ஒரு இடத்துல இருந்தது. அது ஓப்பன் கிராஸ் இந்த லேண்ட் அது. ஓகே. அதுக்கப்புறம் ஈவிபியில் நடந்தது. ஃபுல் ஃபயர்லாம் பண்ணாங்க. ஃபயர் கான்செப்ட்லாம் இருந்தது. எரிச்சு விடுறது, அதுக்கு ஃபுல்லாக ஆளே தெரிய மாட்டாங்க. கொளுத்து வெறும் புகை மூட்டமாக தான் இருக்கும், நெருப்பும் இருக்கும். இங்கே எரியும் நெருப்பு, நாங்களாம் பக்கத்தில் எப்படி ஸ்டண்ட் சீக்வன்ஸில் நான் விழுந்துட்டேன். ஆக்சுவலாக என்ன ரிவீல் ஆனால் தான் தெரியும். அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸில் நான் ஆச்சு ஒரு ஃபைட்டர் வந்து விழுந்துட்டாரு. நான் ஜம்ப் பண்ணி அடுத்தது அவர் போனோம், அவர் என்னை அடிச்சு கீழே தள்ளணும், நான் அடிச்சு விழணும். நான் போகும்போது அவர் மேலே தடிக்க அவர் கால் மேலே வந்து ஆக்சுவலாக அவருக்கு தெரியும் கால் கொஞ்சம் அடிபட்டு ஆப்ரேட் அந்த கால் மேலே விழுந்துட்டு. ஃபைட் சீக்வன்ஸில் நாங்கள் அங்கேயுமே கேஜிஎஃப்ல வந்து ஒரு ட்ரெயிலர் ஷாட் இருக்கும். எல்லாரும் அந்த அது பேர் என்ன சாரம் இந்த மாதிரி கட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி கட்டி வேலை பார்க்கும்போது எல்லாம் கீழே விழுவாங்க. ஆமாம், ஒரு ஷாட் இருக்கு. வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபைன், சூப்பராக இருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக தங்கலான் ட்ரெய்லர் வந்திருக்கு. 11 மில்லியன் ப்ளஸ் வியூஸ் போயிட்டுருக்கு. August 15 படம் ரிலீஸ் ஆக போகுது. அதில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. உங்களோட மறக்க முடியாத அன்ஃபர்கட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நிறையா படங்கள் நடிச்சிருப்பீங்க, அதில் இந்த படம் வந்து ஸ்பெஷலாக இருக்கும்ல. ஸோ அதோட மொமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண முடியுமா? இல்லை, அதுதான் அது இந்த படத்தில் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ படத்தில் எவ்வளோ வரும்னு தெரியாது. எவ்வளோ வரும், நம்ம எவ்வளோ நேரம் இருப்போம், நம்முடைய கதாபாத்திரம் அந்த அளவுக்கு வடிவமைப்பு பண்ணி தான் கண்டிப்பாக நம்ம இருப்போம். அது வேறு விஷயம். பட் வாட் எவர் இட் இஸ், நம்ம வந்து அந்த படத்தில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு கிடச்சது இல்லையா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப திரும்பவும் எங்கேயுமே கிடைக்காத ஒரு அனுபவமாக தான் எனக்கு அது ஃபீல் ஆச்சு. கேஜிஎஃப்ல ஒரு 45 டேஸ் வந்து அந்த கிளைமேட் எப்படின்னா பயங்கரமாக குளிரும், பயங்கரமாக வெயில் அடிக்கும், அப்புறம் பயங்கரமாக வந்து மழை பெய்யும். இதெல்லாம் ஒரே நாள் நடக்கும். ஒரே நாள் சைமல்டேனியஸாக வந்து காலைல 7 மணிக்கு ஸ்பாட்டுக்கு வந்தால் குளிரில் வருவோம், பயங்கரமாக நடுங்கிட்டு வருவோம். வந்துட்டு காஸ்டியூம் மாற்றணும். காஸ்டியூம் இல்லை காஸ்டியூம்லாம் மாற்ற தேவையில்லை. என்ன கொடுத்தாங்கன்னா உள்ள வெறும் கோமணம் மட்டுமா? ஆமாம், ஒரு 2 முழத்துக்கு இருக்கும். ஒரு துணி வேஷ்டி அப்படி சுற்றி அது ஒரு இது மாதிரி கோமணம் மாதிரி பண்ணுறது தான் அது காஸ்டியூம். அவ்வளோதான். ஒரு தலைப்பா கட்டும், பேர் பாடி தான், ஆல்மோஸ்ட் பேர் பாடி தான். கோமணம் மட்டும் தான் கட்டியிருப்போம். இவரு கொஞ்சம் அதிகம் தலைப்பா. எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். இவங்களுக்குலாம் சுத்தமாக கோமணம் தான். நாங்கள் வேற ஒரு ஆப்போனன்ட் டீமாக இருக்கிறதுனால அது இருக்கும். இன்னும் கேட்க போனால் நாங்கள்லாம் வந்து சென்னையில் எங்களுக்கு முடிஞ்சிச்சு. எங்களுடைய ஜானர் எங்களுடைய போர்ஷன்லாம் சென்னை தான். சென்னையில் ஆவடியில் ஒரு இடத்துல இருந்தது. அது ஓப்பன் கிராஸ் இந்த லேண்ட் அது. ஓகே. அதுக்கப்புறம் ஈவிபியில் நடந்தது. இவ்வளோ தான். இவங்களுக்கு தான் ரொம்ப இந்த தங்கலான் டீம் தான் ரொம்ப கஷ்டம். இவங்க நியர்லி ஒரு 40 to 60 டேஸ் போனாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பேர் பாடி. ஆமாம், காலையில் குளிரும், சாயந்தரம் இன்பிட்வீனில் வெயில், அது பாடி டெம்பரேச்சர் வரும். நாங்கள் இருந்தபோது கூட, இங்கே பண்ணும்போது கூட அப்படிதான். ஃபுல் ஃபயர்லாம் பண்ணாங்க. ஃபயர் கான்செப்ட்லாம் இருந்தது. எரிச்சு விடுறது, அதுக்கு ஸ்டோரி படி அது ரிவீல் பண்ண முடியாது. எரிச்சு விடலாம், அதுலேயே பாடியில் பபிள்ஸ்லாம் வந்துடும். காலையில் ஃப்ரெஷ்ஷாக வரும், ஈவினிங் வரும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் டோட்டலாக டேன் ஆகி தான் போவோம் வீட்டுக்கு. வீட்டில் போனால் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். அதில் வேற டல் பண்ணுறதுக்கு சில மேக்கப் இதெல்லாம் பண்ணுவாங்க. அதோடைய பாதிப்பெல்லாம் கூட நிறைய உடம்புல இருந்துச்சு. பபிள்ஸ் வந்துடும், ஸ்கின் பீல் ஆகும், அது மாதிரிலாம் தான் இருந்துச்சு. டியூ டு அந்த மேக்கப் அது ப்ளஸ் கிளைமேட் இங்கேயுமே அப்படி தானே இருந்தது. இது நியர்லி வந்து ஒரு ஜான் அந்த மாதிரி தான் நடந்தது. அப்போ காலையில் குளிர் இருக்கும், அது போப்போ கொஞ்சம் வெயில் இதுவாகும். ப்ளஸ் இந்த ஃபயர் வேறு கொளுத்தி விடுவாங்க. ஃபுல்லாக ஆளே தெரிய மாட்டாங்க, கொளுத்திட்டு வெறும் புகை மூட்டமாக தான் இருக்கும், நெருப்பும் இருக்கும். இங்கே எரியும் நெருப்பு, நாங்களாம் பக்கத்தில் இப்படி நடிச்சிட்டு இருக்கணும், அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக சாம்பல், அந்த நெருப்போட சாம்பல் மீதி இருக்கும். அதில் ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லாம் நடந்தது. ஓகே, நீங்கள் பண்ணிருக்கீங்க? ஆமாம், அதில் ஸ்டண்ட்டு அது ஒரு சீக்வன்ஸ் பண்ணியிருக்கேன். அதில் உளுந்து பிறண்டு அந்த சாம்பால் வாயில் போகிறது, மூக்கில் நைட்டெல்லாம் நீங்களாம் சாப்பிட கூட முடியாது. போயிட்டு அது ரொம்ப நல்ல, ஆனால் அலர்ஜியும் இருக்கும். பட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. எங்களை மாதிரி செகண்டரி ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைச்சதுன்னா இந்த படத்தில் நல்ல அங்கீகாரம் கிடைச்சது. வரேன்றது அப்புறம், வராதுன்றது அப்புறம். பட் எங்களுக்கும் ஒர்க்கு நல்லா இருந்தது, எங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. ஓகே. அவ்வளோ பெரிய ஹீரோ கூட நம்ம காம்பினேஷனாக ஒரு சீன்ஸ் பண்ணுறோன்றதே ஒரு அவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். உங்களுக்கு டைலாக் போர்ஷன் தான் இருக்குமாண்ணா? இன்னைக்கு அவர் பேசுறது எல்லாமே பேசியிருக்கோம், நிறைய பேசியிருக்கோம். அது எவ்வளோ வரும் புரியுது. ஆனால் எங்களுக்கு என்னென்னா அது வருது வரல, அது தேவையில்லாத விஷயம். எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் விக்ரம் சார் மாதிரி ஒரு நடிகர் கூட நம்ம வந்து காம்பினேஷனில் ஒரு சீன் டைலாக் பேசுகிறோம், அவரோட ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்றது வந்து நிச்சயமாக
என்னோட கெரியருக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஹெல்ப்ஃபுல்லாக நிறைய ஒரு விஷயம் பெரிய ப்ரொஃபைலாக இருக்கும். நிறைய கற்றுக்கிட்டோம். ப்ரொஃபைலை தாண்டி நம்ம லேர்ன் பண்ணுறது ஒன்று இருக்குல்ல, நம்ம லேர்ன் பண்ணணும். இப்போ நம்ம அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் கிட்ட நம்ம லேர்ன் பண்ணுறோம். இப்போ கமல் சாரை எப்படி நம்ம வந்து பார்த்தோமோ அதே மாதிரி தான் நம்ம விக்ரம் சாரையும் பார்ப்போம். அவங்க ரொம்ப டெடிகேஷனாக ஒரு ஆக்டிங்க்கு என்னென்ன விஷயங்கள் பாடி லாங்குவேஜ்லேருந்து பாடியை வர்த்திக்கிறது வரைக்குமே எல்லாமே அவர் பண்ணுவார். கமல் சார் மேக்கப்பில் எவ்வளோ இன்வால்மெண்ட்டாக 6 மணி நேரம் உட்காந்து மேக்கப் போட்டு நடிக்கிறாரு. அவ்வளோ இன்வால்வ் இந்த வயசுலையும் பண்ணுறாரு. லைக் இந்த படம் பார்த்துருக்கேன், இந்தியன் டூ. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் தான் இவர் விக்ரம் சார். இவரையும் நம்ம வந்து எங்கேயுமே நம்ம குறைச்சே பார்க்க முடியாது. பயங்கரமான ஒரு டெடிகேஷனான ஆள். நம்ம அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது நிறைய கற்றுக்கிட்டோம், நிறைய லேர்னிங் இருந்தது. இது வந்து ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர்லேயே, ஒரு 18th century மாதிரி ஒரு பீரியட் நடக்கிற கதை. அப்போ அந்த கதையில் கதாபாத்திரமாக மாறுறது சும்மா மேம்போக்காக நடிச்சுட்டு போகிறது முடியாது. ஏன்னா அந்த கால மக்கள் எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருந்தது, ஸ்லாங் முதற்கொண்டு அவங்க எங்கேயுமே நம்ம ஸ்டைலாக எங்கேயுமே பேசவே முடியாது. எங்கேயுமே பாடி லாங்குவேஜ் ஸ்டைலா காட்ட முடியாது. அந்த டைம்ல இருக்க மக்கள் எப்படி இருந்தாங்களோ உச்சரிப்பே வித்தியாசமா இருக்கும். அதெல்லாம் நல்லா ஆரண்டி பண்ணி அந்த உச்சரிப்பு படி தான் வந்து நம்மளுக்கு எழுதி ஸ்கிரிப்ட் யார் டயலாக் பேசினாலும் அது மாதிரி தான் இருக்கும். நம்ம சாதாரணமா இப்போ இயல்பா பேசுற மாதிரியே இருக்காது, அது உச்சரிப்பே வேற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த தமிழ் நீங்க எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும், பாருங்க தியேட்டர்ல பாருங்க, வித்தியாசமா இருக்கும், பயங்கர எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஓகே, விக்ரம் சாரோட டெடிகேஷன்லாம் பயங்கரமா இருக்கும். ஸ்டண்ட் சீக்வன்ஸ்ல நான் விழுந்துட்டேன். ஆக்சுவலா என்ன ரிவீல் ஆனாதான் தெரியும். அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ்ல நான் ஒரு ஃபைட்டர் வந்து விழுந்துட்டாரு. நான் ஜம்ப் பண்ணி அடுத்தது அவர் போனோம், அவர் என்ன அடிச்சு கீழே தள்ளணும், நான் அடிச்சு விழுணும். நான் போகும்போது அவர் மேல தடிக்க அவர் கால் மேல விழுந்து. ஆக்சுவலா அவருக்கு தெரியும் கால் கொஞ்சம் அடிபட்டு விக்ரம் சார் ஒரு ஆப்ரேட்லாம் அந்த கால் மேலே விழுந்துட்டேன். என் வெயிட்டுக்கு போய் விழுந்துட்டேன். அது அவர் சின்னதா கூட அந்த டைம்ல இருந்தது, பெயின்லாம் இருந்தது. திருப்பி உடனே ஷார்ட் சரியா வரலன்னு டேக் பண்ணா ஓகே சொல்லிட்டார். பட் பெயினோட தான் பண்ணாரு. பெயினோட பண்ணி அதை முடிச்சுட்டு தான் வந்து அடுத்த இதுக்கே போனது, அடுத்த நாள் ஷூட்டுக்கே போனது. அந்த அளவுக்கு செம்ம டெடிகேட். எனக்கே பயமாயிருச்சு. நம்மள அது எவ்வளவு பெரிய விஷயம். அவர் இதுன்றது நம்ம சின்ன மேபி அவர் அந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்டா பேக்கப் கூட பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆமா, பேக்கப் அவருக்கு ஏதாவது இன்ஜூரி ஆயிடுச்சுன்னா எவ்வளவு நாள் தள்ளி போகும் தெரியாது இல்லையா, அது எவ்வளவு பெரிய இதுவாகும். அதுவே பயம் தான். அதுக்கப்புறம் அது ஈஸியா என்ன ஈஸி பண்ணாரு. அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ கேஷுவலா பண்ணு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் எத்தனை வாட்டி வந்தாலும் பரவாயில்ல, இது இவ்வளவு பெரிய விஷயம் அவர் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணதுதான். ரொம்ப வெரி டெடிகேட்டட். இல்லைனா இப்போ அவர் அதில் பார்க்கும்போது எக்கச்சக்கமாக அந்த கீழே இருக்க சேரராக இருக்கட்டும், உடம்புல இருந்து இப்போ பாரஞ்சித் அவரே வந்துட்டு மேக்கப்பாக எடுத்து அவர் விக்ரம் சாருக்குலாம் பண்ணுற மாதிரி. அவர் போதும், டேரக்டர் சார் ரஞ்சித் சார் போதனா கூட விட மாட்டார். இவர் பார்ப்பாரு, இவர் நம்ம இப்படி இருக்க முடியாது, கீழே உழுக்கும் அந்த சாம்பல், அதெல்லாம் எடுத்து அப்படி வைப்பார், தாடியில் வைப்பார், தடவை ரியலிஸ்டிக்காக இருக்கணும்ட்டு. இதெல்லாம் கிடையாது, எல்லாமே லைவ் தான். எல்லாருக்குமே அந்த இதுதானா, இவரும் அதே தான். இப்போ ஒரு கதாபாத்திரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கதாபாத்திரம் மெனக்கெடுறது தப்பு கிடையாது. ஆனால் தன்னை வருத்திக்கிட்டு ஒன்று பண்ணணும்ல, அது வந்து விக்ரம் சார் தேவையில்லாத விஷயம். இப்போ அவர் அப்படி பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆமாம், அந்த இருக்க லீக்ல அவருக்கு இது மாதிரி பண்ணணும்னு அவசியமே இல்லை. எனக்கு இந்த என்ன சொல்றது, நான் யாரு, நான் என்னுடைய ரேஞ்ச், என்னுடைய அப்படி தெரியும்ல. ஜாலியாக வரும்போதே வந்து பாக்கெட்ல கொண்டு வருவார் சாக்லேட்ஸ். ஓ, அவரே தினமும் செட்டுக்கு வரும்போது சாக்லேட்ஸ் இருக்கும் பையில எடுத்து வந்து இந்த ஸ்டைல் வருவார். அந்த இந்த லாங்குவேஜ் தான் இருக்கும், யோயோ லாங்குவேஜ் வரும்போது யோயோ வருவார். யோயோ லாங்குவேஜ் வந்துட்டு எல்லாருக்கும் கொடுப்பாரு. கொடுத்து சாப்பிட்ட உடனே மிங்கிள் ஆவார், ஜாலியாக மிங்கிள் ஆகிட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் எல்லா ஆர்டிஸ்டும் வச்சுப்பாரு. செகண்டரி ஆர்டிஸ்ட் யாருமே, ஏன்னா இந்த படத்தில் என்னன்னா செகண்டரி ஆர்டிஸ்ட்டுமே நடிக்கணும். சும்மா அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி நின்று போகிறதுல அப்பெல்லாம் எங்க இருக்கு, அவங்களுக்கும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருக்குமே ஸ்கோப் இருக்கு படத்தில். ஏன்னா எல்லாருக்குமே ஏன் சொல்றேன்னா இந்த ஸ்கிரிப்ட் வந்து அந்த மாதிரி ஒரு பீரியட் படம்ன்றதுனால எல்லாருமே அந்த பீரியட் மக்களாக வாழணும். எங்கேயுமே நீ இந்த கரண்ட்ல இருக்கிற ஒரு மாடர்ன் லைஃப்ல கூட வர முடியாது. நீ மாடர்ன் லைஃப்ல பாடி லாங்குவேஜ் முதற்கொண்டு, ஸ்பீச், உங்களுடைய ஏர் முதற்கொண்டு, உங்களுடைய கை முதற்கொண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அது பண்ணவே முடியாது. ஏன்னா அது ஃப்ரேம்ல ஈஸியாக தெரிஞ்சிடும். ஓகே, அப்போ அந்த பீரியட்ல இருக்கிற மக்களை பிரதிபலிக்கணும் அப்படின்னா மக்கள் அங்கே அப்படியே வாழணும், ரீலீவ் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு இந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட் வந்து நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கணும். அப்போ அவரே நிறைய ஐடியாஸ் கொடுப்பாரு. இது இந்த இடத்துல இது அப்படி பண்ணலாம்டா, இப்படி பண்ணலாம்டா, இந்த இடத்துல எவ்வளோடா அப்படின்னு. சம்டைம்ஸ் பாராட்டி இருக்காரு, இது சூப்பராக இருக்கடா, நல்லா பண்ணிருக்கடா அப்படிலாம் பாராட்டுவார். ஸோ அந்த பாராட்டுகள்லாம் வந்து எங்களை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிச்சு. ஃபைட் சீக்வன்ஸில் நாங்கள் அங்கேயுமே கேஜிஎஃப்ல வந்து ஒரு ட்ரெய்லர் ஒரு ஷாட் இருக்கும், எல்லாரும் அது பேர் என்ன, சாரம் இந்த மாதிரி கட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி கட்டி வேலை பார்க்கும்போது எல்லாம் கீழே விழுவாங்க. ஒரு ஷாட் இருக்கு. அப்போ ஒரு ஷாட்டில் வந்து நான் விழணும், தனியாக நான் மேலே ஏறும்போது ஒரு பொருளை எடுத்துட்டு மேலே ஏறணும். ஷோல்டரில் ஓவர் வெயிட்டில் ரேம்ப் இருக்கும், அந்த ரேம்பில் டவுன் வந்து ரேம்பில் ஏறணும். ஒரு போய் கேட்டார், டேய் பண்ணுறடா, டூப் ஏதாவது போடணுமாடா அப்படின்னாரு. அண்ணன் சொன்னார், அஞ்சு சொன்னேன், இல்லை நான் பண்ணிடுறேண்ணா அப்படி. எங்கள் செட்டில் எல்லாருமே வந்து இந்த கான்ஃபிடண்ட்டாக இருக்கும்.
இந்த பயப்படுறதுலாம் இருக்காது, பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மூடு தான். ஏன்னா அந்த இடத்துக்கு போன உடனே ரொம்ப அந்த கதைக்குள்ள நம்ம இருக்குமே அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அதனால பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது டாப்பில் ஏறும்போது வீலர் ஷாட்டு கீழே பெட்டு போட்டாலுமே ஒரு 15 அடி இருக்கும், 15 அடி 10 அடி 12 அடி. அடி உழுதான். ஆமாம், 12 அடி இருக்கும் அந்த ரேம்பில். படத்தில் வந்து ஷார்ட் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே. அப்போ மேலே இருப்போம், நான் ஸ்லிப் ஆகி கீழே விடணும், அதான் சீக்வன்ஸ். நான் ஆமாம், நான் விழுறவன் தனியாக விழுடாது, நான் விழும்போது என் கூட சேர்ந்து 4 பேர் இழுத்துட்டு வந்துடுவேன். அந்த ஸ்பீடில் இழுத்துட்டு வந்துடுவேன். அப்போது ஒரு கிளம்சி ஆகி அந்த கீழே ஒர்க் பண்ணுறதுக்கு மேலே விழுந்து பெரிய கிளம்சி ஆகி பெரிய ஒரு ட்ராமா இருக்கும், அங்கே பெரிய சீக்வன்ஸ் இருக்கும். அந்த சீக்வன்ஸ் பண்ணணும். ஷார்ட் ஓகே சொல்லிட்டாங்க, டேக் சொல்லிட்டாங்க. விழுந்தேன், ஸ்லிப்பாகி கீழே விழுந்தேன், புரண்டு வந்து விழுந்து உடனே எல்லாருக்கும் கீழே விழுந்து எல்லாம் போனதுக்கப்புறம் கட்டுன்னு சொன்னார். முன்னாடியே என்னாச்சு பாடுறா அவனுக்கு அப்படின்னாரு. சைடில் கூட கீழே விழுந்தாங்களே அவனுக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் தான் மாட்டிக்கிட்டோம். என்னன்னா நான் சேஃப்டி ஆகணுன்றதுக்காக நான் வந்து கரெக்டாக விழுந்தேன் இல்லையா, விழும்போது அவன் கூட இருந்தவங்க மேலே நான் விழுந்துட்டேன் வேணும்னு. ஓகே. நீங்கள் அடிப்படை விடாதுங்க. அவர் பயன்ட்டார், அவன் என்னாச்சு பாடுறா மாறன் கார்த்திக் என்னாச்சு பாடுறா அப்படின்னும் போது அங்கேருந்து என்ன ஒன்றுண்ணே எல்லாம் ஒன்றும் சார் பார்த்துங்க சார் அப்படின்னு சொன்னேன். ஆனால் உடனே பக்கத்தில் இருக்க உடனே கவுண்டர் போயிடுறாங்க. அவனுக்கு ஒன்றும் இல்லைண்ணே, நாங்கள் தான் எங்கள் மேலே தான் மூஞ்சில் எங்கே வச்சுட்டான், இங்கே முகத்தில் எங்கேயும் மிதிச்சிட்டான், அவன் எங்கேயும் மிதிச்சிட்டான் அப்படின்னு என்ன அப்படியே ஸ்லோவாக வந்து பார்ப்பார். பார்த்துட்டு சிரிச்சார். நான் அப்படியே இல்லைண்ணே அது ஃபெயிலாக வரணும்ல, அதனால அப்படியே கொஸ்டின் டேய் நல்லா பண்ணுறா நீ அப்படின்னு. அவருமே கேஷுவலா இருப்பாரு. அவரு அவ்வளோ பெரிய யூனிட் மெயின்டைன் பண்ணும் போதுனா ஒரு மாதிரி இல்லை யூனிட் இப்போ 100 பேர் 150 பேருக்கு மேலே செட்டில் இருப்போம். 150 பேர்ல ஒரு நாங்க எல்லாருமே இதே நீங்க சொன்ன மாதிரி காஸ்டியூம் இருப்பாங்களா? எல்லாரும் அந்த காஸ்டியூம் நீங்க ட்ரைலர்ல பாத்தீங்க இல்லையா, எல்லாருமே அத 45 நாள் இப்படி தான் இருக்காங்க. ஆமா இதே நாள் தான். 45 வந்து ஸ்கின்லாம் இங்க இதுவாயிடுச்சு, தோல் உறிஞ்சிச்சு, அந்த தோல் உரி எல்லாம் வெயில்லயே ஃபுல்லா இருந்தது. அதெல்லாம் பிரச்சனை இல்லை எங்களுக்கு, அதெல்லாம் இருந்துட்டோம். இல்ல அது தெரியல, அது தெரியாத அளவுக்கு, அதாவது தெரிஞ்சது கஷ்டப்பட்டோம் அதெல்லாம் வேற விஷயம். பட் அதை தாண்டி அந்த அட்மாஸ்பியர் இருக்குல்ல, அது மெயின்டைன். இப்போது டேரக்டர் வைஸ் சொன்ன, இப்போ ரஞ்சித் அண்ணன் சொன்னா கூட அவர் வந்து அவ்வளோ ஈஸியாக இருப்பார், ரொம்ப கோவப்பட மாட்டார். திருப்பி டேக் கூட ரொம்ப கத்துற என்னடா பண்ணுறதுலாம் கிடையாது. சரி போகலாம், அடுத்த டேக் போகலாம், அடுத்த இது போகலாம், கேஷுவலாக இருக்கும் அவர்கிட்ட. நம்ம பயம் இருக்கும், பட் அந்த பயம்ன்றது மரியாதையாக இருக்கும். ஓகே, ஐயோ ஒரு கத்துவார் அப்படின்றதா இருக்காது. ஈஸியாக ஜாலியாக நல்லா பண்ணோன்றதுக்காக ரொம்ப டென்ஷன் ஆகாது. ஏன்னா ஒரு பக்கம் ஆர்டிஸ்ட், ஒரு பக்கம் விக்ரம் சார் கூட பாத்தீங்கன்னா அந்த போஸ்டர்ல இருக்கும் ஒரு பையன் சச்சின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பையன், பசங்க 2-3 பசங்க இருக்கும், அவங்க வந்து கண்ட்ரோலே இருக்காது. அவங்களையும் கண்ட்ரோல் பண்ணணும். சச்சின் அவன் வந்து ஆடினே இருப்பான். எனக்கு தெரிஞ்சு நானே வந்து ஒரு நாள் தூங்கிட்டான். நான் அந்த சீக்வன்ஸை கொடை பிடிச்சு உட்காந்து பாவம், வெயில் ஓப்பன் வெயில் நான் கொடை பிடிச்சு உட்காந்து. அப்புறம் விக்ரம் சார் வராரு, அப்படியே உட்காந்துக்கோ, டேரக்டர் கேட்டா நான் சொல்லிக்கிறேன், நீ உட்காந்து பிடிச்சிக்கோ அப்படின்றாரு. அவனுக்கு அது மாதிரிலாம் ஜாலியா போவோம். அவரும் கேஷுவலா இருப்பாரு. ஆனா ஒரு ஈஸியா தான் போச்சு. கஷ்டம்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஜாலியா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு ஒருத்தர் இது பண்ணி அனுசரிச்சு அப்படிதான் போச்சு. ஓகே, வாட் இஸ் ஆல் அபவுட் அந்த படம்? இப்போ நாங்கள் பார்க்கும்போது தங்கம் அதை பேஸ் பண்ணி தான் படம் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஆனால் உள்ள வேற ஏதாவது சர்ப்ரைசிங் ஃபேக்டர் இருக்கும், உள்ள நிறைய இருக்கும்ல. இப்போ நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது தங்கத்துக்காக போராடுறாங்கப்பா, ஏதோ ஒரு ஆள் சொல்லி இவங்க அந்த வேலை செய்யறதுக்காக போறாங்க போல, அது நடக்கிற விஷயங்கள் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி வெளியிடுது. பட் உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? நிறைய ஏதாவது சொன்னீங்கன்னா தமிழில் வச்சுப்போம் அப்படியே. இப்போ எதுவோ நம்ம சொல்லவே முடியாது. அது ஏன்னா நீங்க எதிர்பார்க்கறதுலாம் இருக்கும். இருக்கும். இப்போ மாளவிகா மோகன்லாம் அந்த கத்துறாங்க, ஒரு மாதிரி ஃபேண்டசியாவும் இருக்கு. அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம்லாம் எப்படி என்ன இது அப்படி? அதுதாங்க, நீங்க என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அதை விட பெட்டரா தான் இருக்கும். ஓகே, நீங்க ஒரு மைண்ட்ல வச்சிருப்பீங்கல்ல, அதுவா இருக்காது. ஆமா அது கண்டிப்பா. ஓகே, நம்ம யோசிக்கிறது அது மாதிரி நீங்க யோசிச்சிருப்பீங்களா, நிச்சயமா அது 100% இருக்காது. ஏன்னா நிறைய நான் டீகோடிங்லாம் வேற பார்த்தேன். டீகோடிங்லாம் ஒரு அளவுக்கு ஓகேன்னு வச்சுக்கோங்களேன். கதையை சில பேர் கதையெல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் அங்க அந்த இதுவே இருக்காது. கதையே வேற இருக்கும், இங்க கதை வேற மாதிரி இருக்கும். நீங்க பார்த்த அந்த ட்ரைலருக்கே நீங்க இவ்வளவு இருக்கு, நாங்க ஃபுல்லா பாத்துருக்கோம், எங்களுக்கு தெரியும்ல அது. அதனால அது வேற இருக்கும். ரஞ்சித் சார் படத்துல இப்படி ஒரு படமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். இப்போ அவர் படங்கள்ல வந்து நிச்சயமா சமூக நீதி பேசுவாரு. ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்த மக்களையும் அவங்க கஷ்டத்தை பற்றியும் அவங்கள பற்றியும் நிச்சயமா எல்லாத்துலையும் பேசுவார். இதுலேயும் அது இருக்கும், நிச்சயமா அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த படமும் நிச்சயமா அதை சமூக நீதியை பேசும். ஆனால் அதை தாண்டி சில எலிமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும். வெகுஜன மக்களும் இந்த படத்தை வந்து கொண்டாடக்கூடிய ஒரு விஷயமா நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய விஷயங்கள் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. விக்ரம்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களை மெய் மறக்க வச்சிடும் தியேட்டர்ல. நீங்க அந்த உலகத்துக்குள்ள போயிட்டு வரீங்க ஒரு 2.5 hours 3 hours அந்த செஞ்சுரிக்குள்ளே போயிட்டு வரீங்க. விக்ரம் சார் இல்லாம இவங்க பார்வதி அவங்க இதெல்லாம் எல்லாருமே வந்து பயங்கரம். பசுபதி சார் இருக்காரு,
இன்னும் ரிவீல் பண்ணாத 2-3 கேரக்டர்ஸ்லாம் இருக்கு. ஓ சர்ப்ரைசிங். ஆமா, சர்ப்ரைசிங் கேரக்டர்ஸ்லாம் இருக்கு. அது சொல்றீங்களா அப்படியே கொஞ்சம்? அது சொல்ல முடியாது. நிறைய இருக்கு. அடுத்து திருப்பி நாங்க அவர்கிட்ட போக முடியாது.